ஹாய் டியர், டுடே வந்துட்டு நம்ம ஜிமினாவோட ஒன் ஷாட் நேற்று பார்த்துருந்தோம்ல. ஸோ ஆக்சுவலாக 2 பார்ட் போட்டிருந்தேன். ஸோ இது வந்துட்டு ஃபைனல் பார்ட், ஓகேங்களா? ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டில் என்ன எதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, ஜிமின் வந்துட்டு அவரோட அம்மா வந்து பார்க்க முடியலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்திருப்பாரு. ஆனால் அவங்களோட கண்ணுக்கு அவரோட அம்மா தெரியுறாங்க. ஸோ அவருக்கு ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்குது, ஏன் என்னால் மட்டும் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுன்னு இருப்பாங்க. ஸோ 3 பேர் அந்த இடத்துல அழுதுட்டு தான் இருந்திருப்பீங்க. அதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த ஒன் ஷாட்டில் பார்க்கலாம், ஓகேங்களா? அண்ட் நேற்று யாராவது ஃபீல் பண்ண வச்சதுன்னா ப்ளீஸ் என்னை மன்னிச்சுக்கோங்க, அந்த வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். யாருக்காவது காலங்காத்தால் ஹர்ட் ஆயிடுச்சு, முக்கியமாக ராகவிடியர், நீங்கள் தான் மார்னிங்கே பார்ப்பீங்க, நேற்று தான் ஹர்ட் ஆயிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. ஏன் அந்த மாதிரி போச்சுன்னே தெரியல ஸ்டோரி, ஆனால் போயிடுச்சு, ஓகேவா? ஓகே, இன்றைக்கி வந்துட்டு நல்லா ஹாப்பியாக தான் பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஜிமின் வந்துட்டு அவரோட அம்மா வந்து பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. அவரோட அம்மா வந்துட்டு நான் இங்கே தாண்டா இருக்கேன், ப்ளீஸ் அழாதடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரோட கண்ணத்தை பிடிச்சி தட்டிகிட்டே இருக்காங்க. ஆனால் அவருக்கு அது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அவங்க அம்மா அவர் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறாங்க. அவர் காற்றுல கை வச்சு தடவிட்டு தேடிட்டு போல, ஸோ தலாவிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே லைட்டாக டைம் ஆக இருட்டாகிற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அப்படி டைம் ஆக ஸோ அவங்களோட அம்மா வந்துட்டு அந்த இடத்துல லைட்டாக மறையிற மாதிரியே ஃபீல் ஆகுது உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ஜிமின் போகலாம், ஜிமின் அம்மா நம்மளை போக சொல்கிறாங்க, இதுக்கு மேலே இங்கே சேஃப்டி இல்லையாம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க, நாளைக்கு வாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. நீங்கள் ஜிமினை வந்துட்டு எழுப்ப ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் அவர் எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. அட்லாஸ்ட் அவங்களோட அம்மா வந்துட்டு அந்த மறைஞ்சு போயிட்டு அந்த கலருக்குள்ளேயே வந்துட்டு உள்ளே போகிற மாதிரி தெரியுது உங்களுக்கு. அவங்களோட ஆன்மா அந்த கலருக்கிட்டே போயிட்டு ஒரு மாதிரி காணாமல் போயிடலாம். ஸோ அந்த மாதிரி போயிடுச்சு. நைட் டைமில் அந்த மாதிரி தான் போய்க்குவாங்க போல், என்னவோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் உங்களாலே அவங்கள பார்க்க முடியல. ஸோ அவர் வந்துட்டு அம்மா ப்ளீஸ் ப்ளீஸ்னு அழுதுகிட்டே இருக்காரு. நீங்கள் ஜிமின் அம்மா இப்போ இங்கே இல்லை அப்படின்னு சொல்லவும், இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக எந்திரிச்சு அம்மா அம்மான்னு கத்திட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் ஏன் ஜிமின் இப்படி பண்ணுறீங்க? அம்மா இங்கே தான் இருக்காங்க, ஆனால் இப்போ இங்கே இல்லை, நம்ம பகல் டைமில் வந்தால் தான் அம்மா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லவும், ஏன் நைட் டைமில் என்னாச்சு, என் அம்மா இங்கே பக்கத்தில் இல்லையா, அம்மா எங்கம்மா போனேன் அப்படின்னு கத்துறாரு. சொன்னீங்க அம்மா சொன்னாங்க அவங்களால ஒரு சில டைமில் மட்டும்தான் இங்கே இருக்க முடியுமா. ஸோ வெளிச்சம் இருக்க வரைக்கும் தான் இருப்பாங்க, நைட் டைமில் அம்மா இங்கே இருக்க மாட்டாங்க ஜிமின், நம்ம போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. ஸோ ஒரு வழியாக அவர் சமாதானம் பண்ணி கூப்பிட்டு போகிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு வீட்டில் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு தெரியல. ஏன்னா அம்மா வந்திருந்தாங்கன்னா போட்டு தள்ளிடுவாங்க, அவ்வளோ கோவப்படுவாங்க அவங்க, ஆளக்கானமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி தான் பயந்துட்டே இருக்கிறீங்க. இந்த பக்கம் ஜிமின் இருந்து சாரி வைன், என்னால் உனக்கும் லேட் ஆகிடுச்சுல, சாரி அப்படிங்கிறாரு. ஜிமின் பரவாயில்ல, நம்ம போகலாம், நாளைக்கு வரலாம் சரியா அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு அவரும் ட்ரை பண்ணுறாரு. கரெக்டாக ஒரு தட்டு வைக்கிறப்போ ஜிமின் அப்படின்னு ஒரு சத்தம், அவர் அப்படியே ஸ்டன்னாகி போய் நிற்கிறாரு. கால் எடுத்து வச்சுருப்பாரு, ஆனால் அந்த வாய்ஸ் கேட்டதுமே அப்படியே திரும்பவே இல்லை மனுஷன், அப்படியே பின்னாடி திரும்பி நின்றுருக்காரு. அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அந்த வாய்ஸ் மட்டும் அவரோட மனசுக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக அழுகையாக வருது. இப்போ தான் ஒரு 5 நிமிஷம் அப்படி நின்றுருப்பார். திரும்ப ஜிமின் அப்படின்னு ஒரு சத்தம், திரும்பி அம்மா அப்படிங்கிறாரு. இப்போ அவங்களோட அம்மா அவர் கண்ணுக்கு தெரியுறாங்க. அவரால் நம்பவே முடியல, அம்மா இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் இப்போது வேறு யாராவது பார்த்தாங்க அப்படின்னா காற்றுல கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி தான் தெரியும், யாரும் இல்லாத மாதிரி. பட் உங்களுக்கு அவங்களுக்கு தெரியறதுனால ஸோ நீங்கள் அப்படியே இப்போ தான் சந்தோஷப்படுறீங்க. ஃபைனலி ஜிமினாவுக்கும் அம்மா தெரியுறாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அவங்க அம்மாவை டைட்டாக ஹக் பண்ணிட்டு, அம்மா நீ கணக்கு தெரியுறம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அம்மாவுக்கும் ஆச்சரியமாக இருக்குது. டே நான் பேச கேட்குதாடா அப்படிங்கிறாங்க. அம்மா எனக்கு கேட்குதுமா, நீ தெரியுறம்மா, நீ அழகாக இருக்குமா, அப்படியே இருக்குமா, அம்மா இங்கே பாருமா எனக்கு எவ்வளோ வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையை அவர் கண்ணத்தையெல்லாம் தொட்டு காட்டுறாரு. அவரோட அம்மா வந்துட்டு சிரிச்சுட்டே, டே இன்னுமே அதே மாதிரி தான் இருக்கு நீ அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா நீ பாரு அப்படியே இருக்க, உன்னோட தோல் கூட சுருங்கலை, நான் இங்கே பாரு எனக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி தொட்டு காட்டுறாரு, ரொம்ப தொட்டு காட்டுறாரு. ஸோ அவர் வந்துட்டு இத்தனை வருஷம் கழிச்சு அம்மாவை பார்க்குறாருல, அப்படியே அவங்க அம்மா வந்துட்டு அப்படியே ஃபேஸ்லாம் ஃபுல்லாக அப்படியே டச் பண்ணி பார்க்குறாரு. அம்மா நீ எனக்கு தெரியுமா, அம்மா நீ பேச எனக்கு கேட்குதுமா, அம்மா என்னால் உன்னை தொட முடியுதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் அவர் வந்துட்டு சென்ஸாக ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. ஸோ அவரோட அம்மாவுக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது.
டேய் எனக்கே தெரியலடா, நிஜமா நான் பேசுறது நான் இருக்கிறது எல்லாமே உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லவும், ஆமாம்மா உனக்கு பாரு, இந்த இடத்துல மூக்கு இருக்குது, இந்த இடத்துல கண் இருக்குது, இதோ இங்கே தான் வாய் இருக்குது, இங்கே தான் காது இருக்குது, இங்கே தான் முடி, இவ்வளோதான் உனக்கு முடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தொட்டு தொட்டு காட்டிட்டு இருக்காரு. ஸோ அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. மறுபடியும் நாள் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே வந்துட்டு பார்த்துட்டே இருக்கவும், அப்படியே அவங்க அம்மா அவங்கள திரும்பி பார்த்துட்டு இப்படி கை இப்படி வான்னு சொல்லி கூப்பிடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி இங்கே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. நீங்களும் ஓடி போகிறீங்க. ஸோ 3 பேர் நல்லா டைட்டாக உங்களையும் சேர்த்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படி தான் ஒரு 5 நிமிஷம் இருந்திருக்கும். அதுக்கப்புறமா சரி ஓகே, நான் எப்படி இப்படி உங்கள் கண்ணுக்கு தெரியறேன்னு தான் எனக்கும் தெரியல, ஆனால் சந்தோஷமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆண்டி நான் நாளைக்கு வரட்டா, அதை எல்லோரும் பார்க்க முடியுதுல்ல, நான் வீட்டுக்கு போகிறேன் ஆண்டி, இல்லைன்னா எங்கள் அம்மா என்னை அடுத்து இங்கே அனுப்பிடுவாங்க, அப்புறம் நானும் இந்த மாதிரி யார் கண்ணுக்கு தெரியாமல் போயிடும் பார்த்துக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அவங்க 2 பேருக்கு சிரிப்பே வந்துடுச்சு. அந்த ஆண்டினா சரி சரின்னு சிரிக்கிறாங்க. ஓ மேடமை கொன்றுவாங்களா, யார் என் மருமகளை கொல்லுவாங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் பேசிப்பீங்க, நீங்கள் இதை காட்டு தாண்டி வரவே மாட்டீங்க, அப்புறம் எனக்கு குழந்தைங்க புதைக்க வரைக்கும் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, போங்க ஆண்டி நான் சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லவும், சரிடா போயிட்டு வாங்க நாளைக்கு சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் ஜிமின் வந்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக அங்கேருந்து கிளம்புறீங்க. ஜிமின் தான் அவங்க அம்மா கட்டி பிடிச்சி கிசெல்லாம் கொடுத்துட்டு வராரு. அம்மா இங்கே இல்லை நாளைக்கு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. நீங்கள் ஜிமினா அம்மா தெரிஞ்சாங்களா அப்படின்னு சொல்லவும், பையன் அம்மா தெரியுறாங்கடி அப்படிங்கிறாரு. அவ்வளோ ஹாப்பி அவரோட ஃபேஸில், அவ்வளோ ஒரு மாதிரி ஜாலி டைப்பாக பேசுகிறாரு. நீங்கள் ஜிம்னா நிஜமாக நீ மாஃபியாவா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே தான் அந்த காட்டுக்குள்ளே அப்படியே வந்து நடந்து போயிட்டுருக்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி பயம் ஆகிட்டு இருக்குது. என்ன தான் இதாக இருந்தாலுமே இப்போ லைட்டாக பயம் ஆகுது, காடு இல்லையா. ஸோ நைட் டைம் வேறு, மணி ஒரு 6 இருக்கும். அந்த டைமில் நாங்கள் இருட்டாகவே ஆகிடுச்சு. ஐயோ என்னால் நடக்க முடியல, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. கரெக்டாக ஒரு இடத்துல சரக்குன்னு ஒரு சத்தம் கேட்டிருக்கோம். அவ்வளோதான் மேடம் மட்டும் அப்படியே குரங்கு மாதிரி ஏறி அப்படியே ஜிம்மில் கட்டி பிடிச்சி தாவிக்கிறீங்க. எப்படின்னா இந்த கொல்லா மாதிரி முன்னாடி இருந்து கட்டி பிடிச்சிப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி நல்லா முன்னாடி ஏறி அவர் கழுத்துலாம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு என்னடி பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. ஜிமின் பயமாக இருக்குது ஜிமின், ஏதோ சரக்குன்னு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லவும், நான் தாண்டி அந்த இலைய சருகெல்லாம் மிதித்தேன், அதுதான் சரக்குன்னு சத்தம் கேட்டுச்சு, அதுக்கு இப்படி தான் வந்து ஏறுவியா அப்படின்னு சொல்லவும், ப்ளீஸ் என்னை இப்படியே கூட்டி போய் விட்டுருங்களேன், என்னால் கீழே இறங்க முடியாது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே அந்த கொல்லா மாதிரியே ஜிமினை வந்துட்டு கழுத்தை பிடிச்சி தாவிக்கிறீங்க. ஸோ அவரும் வந்துட்டு எதுவும் சொல்ல, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ அந்த மாதிரி அந்த காட்டுக்குள்ளே உங்களை தூக்கிட்டு போயிட்டுருக்கிறப்போ சும்மா அவங்களோட மூக்கு பிடிச்சி இப்படி கிள்றது, அப்புறம் லைட்டாக ஒரு மாதிரி மூக்கு இது பண்ணி விட்டுறோம், நமக்கு தும்மல் வரும்ல, ஸோ அந்த மாதிரி மூக்கு பிடிச்சி ஒரு மாதிரி சுண்டி விட்டுறாரு மூக்கிட்ட. அவ்வளோதான், உங்களுக்கு அச்சுன்னு செம்மையாக தும்மல் வருது. ஜிமின்க்கு அதை பார்க்க செம்ம சிரிப்பாக இருக்குது. சிரிச்சிட்டு வந்துட்டுருக்காரு. நீங்கள் ஜிமின் சும்மா இருக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவர் வந்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காதை பிடிச்சி திருக்கி விட்டுட்டுருக்காரு. ஸோ பயங்கரமாக சேட்டை பண்ணிட்டே இருக்காரு. நீங்கள் ஆண்டி சொன்னது சரிதான், சரியான சேட்டை பிடிச்ச பையனாக இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லவும், ஏம்மா அப்படிலாம் சொன்னாங்களா, என்னை குட் பாய் தானே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லவும், உங்களை ரொம்ப பேட் பாய்னு சொன்னாங்க, வேணா நாளைக்கு வந்து கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. கேட்க தான் போகிறேன், என் அம்மா கிட்டே வந்து நாளைக்கு கேட்க தான் போகிறேன், நான் குட் பாயா இல்லை பேட் பாயா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கணத்து பிடிச்சி கடிச்சு வேறு வச்சிடறாரு. ஏன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் வாட்டமாக தானே இருக்கிறீங்க. கொல்லா மாதிரி இப்படி தாவிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ண மாதிரி தானே இருக்கும். ஸோ என்ன வேணால் பண்ணலாம்ல. ஸோ அந்த மாதிரி தான் நல்லா வசமாக சிக்கின மாதிரி இருக்குது. நீங்கள் அவர் பிடிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல, ஆனால் அவர் தான் உங்களால் டைட்டாக கிரிப்பாக பிடிச்சிருக்காரு. ஸோ உங்களால் இறங்க முடியல இப்போதைக்கு. அவர் கண்ணத்தெல்லாம் பிடிச்சி கடிச்சிருக்காரு. நீங்கள் ஐயோ டார்ச்சர் பண்ணுறடா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேண்ணா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஜிமின் நிஜமாக மாஃபியா தானா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்ன மரியாதை குறையுது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என் பாய் ஃப்ரெண்டை நான் எப்படி வேணால் கூப்பிடுவேன், உனக்கு தெரியுமா நான் யாரோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு? வேர்ல்டு பிக்கஸ்ட் மாஃபியா பாய் ஜிமினோட கேர்ள் ஃப்ரெண்ட், அவர் என்னோட பாய் ஃப்ரெண்ட். ஸோ எனக்கு வந்து எல்லோரும் பயந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவரே பார்த்து அவருக்கு சிரிப்பாக இருக்குது. ஓகே மேடம், வேர்ல்டு பிக்கஸ்ட் மாஃபியா ஓட கேர்ள் ஃப்ரெண்டு நீங்கள், உங்களை பார்த்தா எனக்கு கை காலாம் நடுங்குது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் குட் அப்படி தான் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ இது எல்லாமே அவர் உங்களை தூக்குன மாதிரி அதே விஷயத்தை தூக்கிட்டு நடந்து போயிட்டுருக்கிறப்ப தான் பேசிட்டு போயிட்டுருக்கீங்க.
ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஜாலியாக இருக்குது உங்களுக்கு. ஸோ ஜிம்மினுக்கு இது மாதிரி ஒரு மாதிரி செம ஹாப்பியாக இருக்குது. அவர் லைஃப் இந்த மாதிரியெல்லாம் மாறும்னு அவர் லைஃப்பில் ஒரு நாள் கூட நினச்சதில்லை. அதுக்கப்புறம் பார்த்தா டைம் வந்துட்டு ஆகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் ஜிம்மி அம்மா வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், அடுத்து நான் தான் டெட் பாடி, மரியாதையை கொண்டு போய் சீக்கிரம் விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு ஐயோ அதை மறந்துட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு தூக்கிட்டு ஓடி இருக்காரு. ஸோ நீங்கள் ஐயோ கீழே இது போட்டுறாதீங்க என்ன அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு வாய் மூட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தூக்கிட்டு ஓடுறாரு. ஸோ கரெக்டாக வந்துட்டு பைக் கிட்ட வந்துட்டீங்க. ஸோ பைக் கிட்ட வந்ததுக்கப்புறமா பைக்கில் உட்காந்துக்கிறீங்க. ஸோ பைக்கில் உட்காந்ததும் ஜிம்மி நேரம் செம்ம ஃபாஸ்ட்டாக போகிறாரு. நீங்கள் வரும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்ததுக்கே ஆகும்னு கத்திருப்பீங்க, பட் இப்போ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாரு. ஆனால் உங்களுக்கு சீக்கிரம் போங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிம்மின்னு பார்த்துட்டு ஏய் வரும்போது அவ்வளோ பேசினேன், ஏன் ஃபாஸ்ட்டாக போகிறீங்கன்னு பயந்தேன், இப்போ என்ன இன்னும் போக சொல்கிற ஃபாஸ்ட்டாக அப்படின்னு சொல்லவும், இப்போ மட்டும் ஃபாஸ்ட்டாக போகலான்னா அவ்வளோதான் நான் மேலே போய் சேர்ந்துருவேன் அதுக்கு தான் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், சரி பயப்படாத நான் பார்த்துக்கிறேன், அதேமாரி அம்மா ஏதாவது வெளில போடின்னு சொன்னாங்கன்னா என் கூடயே வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வருவேன் நினப்பு தான் பொழப்புக்கு எடுக்குதான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு வீட்டுக்கே கொண்டு வந்து விட்டுட்டாரு. இப்போ வந்துட்டு நீங்கள் கதை வெட்டி பார்க்குறீங்க. என்னடி பார்க்குற அப்படின்னு கேட்குறாரு. கதவை அம்மா வந்துட்டாங்கன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறீங்க. யாரும் வரல போல். ஜிமினா இன்னும் அம்மா வரல ஜிமினா, நல்ல வேலை தப்பிச்சேன். சரி ஓகே நீங்கள் பார்த்து பத்திரமா போங்க, மறக்காமல் சாப்பிட்ணும் சரியா, சாப்பிடாம படுத்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரே நேரத்தில் தான், ஆனால் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகும்னு உங்களுக்கு தெரியல, அவருக்கும் தெரியல. ஸோ ஒரு மாதிரி செம ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மி வந்துட்டு உள்ளே போ அப்படிங்கிறாரு. நீங்கள் நீ போ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. உள்ளே போடி, நீ சேஃபாக உள்ளே போய்க்கோ, நான் அதுக்கப்புறம் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் நீங்கள் இல்லை நீ போ, அப்போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு கேட்க மாட்டியா நீ, அர்ச்சனா பாருங்க அப்படி கை ஓங்குறாரா. ஸோ அதுக்கப்புறம் ஆமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடிடுறீங்க உள்ளே. ஸோ நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறமா மேலே உங்களோட ரூமுக்கு போயிட்டு லைட்லாம் ஆன் பண்ணுறீங்க. ஸோ லைட் ஆன் பண்ணிட்டு சும்மா கொஞ்சம் காற்று வரட்டும் அப்படின்ட்டு கதவு ஜன்னல் திறந்துருப்பீங்க. ஸோ கதவு ஜன்னல் திறந்தீங்க அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் காற்று வரும். உங்கள் அம்மா வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறீங்க ஜன்னலில். அம்மா வந்துட்டுருக்காங்க. ஐயோ சாமி நல்ல வேலை தப்பிச்சிட்டா, ஒரு 5 நிமிஷம் லைட்டாக வந்திருந்தேன்னா தொக்க மாட்டியிருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ கரெக்டாக உங்களோட அம்மா உள்ள கேட்டுக்குள்ளே வராங்க. இப்போ தான் நீங்கள் நோட் பண்ணுறீங்க ஜிம்மி இன்னும் அங்கே தான் நின்றுருக்காரு. அடப்பாவி இங்கே என்ன பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு உங்களோட அம்மா உள்ளே வந்து கதவு திறந்து உள்ளே வந்ததுக்கு அப்புறமா தான் அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. ஸோ உள்ளே கதவு திறக்கிற சத்தம் கேட்குது, அங்கே ஜிம்மி வந்துட்டு பைக் வந்துட்டு கிளம்புது. ஸோ உங்களுக்கு புரியுது நீங்கள் வந்துட்டு சேஃப்டியாக இருக்கணும், அம்மா வந்ததுக்கப்புறம் தான் அவர் கிளம்பணும், அதனால வெயிட் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே புரிஞ்சிருச்சு. ஒரு மாதிரி நீங்களே தனியாக சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஒரு மாதிரி பெட்டில் படுத்து பேரண்ட் இருக்கிறீங்க. அச்சோ ஐயோ யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, இவ்வளோ பெரிய மாஃபியா என்னோட பாய் ஃப்ரெண்டா, பெருமாள் என்னால் நம்பவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த பெட்டு ஃபுல்லாக உருண்டுட்டு இருக்கிறீங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஆகிருக்கு. உங்களோட அம்மா மேலே வராங்க. என்னடி ஒருத்தி வீட்டுக்குள்ளே வந்தா இருக்காளா இல்லையா, வராளா என்னன்னு கூட வந்து பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அதுவும் அம்மா கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் மேடம் என்ன வெட்டி முடிச்சிங்க டயர்ட் ஆகிறதுக்கு, சரிவா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சிம்மி போமா வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்துட்டு நீங்கள் ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. மெசேஜ் ஒன்று வருது, சாப்பிட்டியா அப்படின்னு வருது. நீங்கள் நான் இப்போ தான் சாப்பிட போகிறேன் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறீங்க. ஸோ ஜிமின் தான் நான் இன்னும் சாப்பிட்ல, ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், ஆர்டர் பண்ணுமா, ஏன் நீங்கள் சமைக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் ஏன் சமைக்கணும், என் வைஃப் வந்து எனக்கு சமைச்சு போடுவா, அது வரைக்கும் நான் கடையில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு பேசுகிறாரு. நீங்கள் ஆமாம் நான் சூப்பராக சமைப்பேன், கவலையப்படாதீங்க, நான் உங்களுக்கு விதவிதமாக சமைச்சு போடுறேன், பட் அது வரைக்கும் சீக்கிரம் சாப்பிட்ணும் ஓகேவா, நல்லபடியாக சாப்பிட்ணும், சீக்கிரமாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க, நான் கீழே போய்ட்டு வர அம்மா கூப்பிட்றாங்கன்னு மெசேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் கீழே போனதுமே அம்மா வந்துட்டு கடையில் உங்களுக்கு ஃபுட்டு வாங்கிட்டு வந்துருப்பாங்க போல். மம்மி கடையில் வாங்கிட்டு வந்துறியா, ஹோட்டல் சாப்பாடா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஹோட்டல் சாப்பாடுனா. அவங்க வந்துட்டு ஆமாம் எங்காச்சும் வெளில போயிட்டு வந்தால் முதல்ல பை தான் வந்து செக் பண்ணுவேன், ஆனால் இன்றைக்கி என்னமோ மேலேயே கிடக்குறேன், சரி பரவாயில்ல இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் எப்போ அம்மா வெளில போயிட்டு வந்தாங்கனாலும் பேக்கை செக் பண்ணிடுவீங்க, உங்களுக்காக அட்லீஸ்ட் ஒரு குச்சி மிட்டாயாவது உள்ளே வாங்கி போட்டு வரணும், இல்லைன்னா அவ்வளோதான் உங்களோட மூஞ்சை பார்க்கவே முடியாது. ஏதாவது ஒன்று உள்ளே இருந்துச்சுன்னா போதும், அது வந்து ரொம்ப விலை அதிகமானதாலாம் இருக்க தேவையில்லை, சாப்பிட்ற பொருள் ஒரு குச்சி மிட்டாயோ ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா கூட நீங்கள் செம ஹாப்பி ஆகிடுவீங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஃபுட்டே வாங்கிட்டு வந்திருக்காங்க, உங்களுக்கு அவ்வளோதான் கையிலே பிடிக்க முடியல மேடமே, அப்படியே ஃபோட்டோக்கு மேலே ஃபோட்டோவாக எடுக்கிறீங்க, சாப்பாட்டையெல்லாம் எடுத்து அப்படியே சாப்பிட வந்துட்டு ஒவ்வொரு வாயும் ஜிம்மினுக்கு வந்துட்டு காட்டி அனுப்பிட்டுருக்கீங்க. ஸோ அவர் வந்துட்டு அப்படின்னு காட்டுற மாதிரி ஃபோட்டோ அனுப்புகிறாரு, நீங்கள் அப்படியே ஒரு கூட்டுற மாதிரி ஃபோட்டோ அனுப்பிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா பார்க்குறாங்க, என்னடி ஃபோனுக்கு ஊட்டி விட்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
இல்லைம்மா, ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது கரெக்டாக வீடியோ கால் ஆன் பண்ணிடுவார் ஜிமினா. ஸோ உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்காது, நீங்களும் டக்குன்னு அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அவர் வந்துட்டு பேசவே இல்லை, அவரோட இதை மியூட்டில் போட்டிருக்காரு. ஏன்னா அம்மா இருக்காங்க மாட்டிப்பீங்கன்னு தெரியும். இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த ஃபோட்டோ எடுக்கிறங்கிற பேரில் இப்படின்னு காட்டிகிட்டே இருக்கிறீங்க. ஆனால் அந்த வீடியோவாக உங்களுக்கு தெரியுது. அப்புறம் பார்த்தா உள்ள ஜிமினா உட்காந்துட்டுருக்காரு. ஐயோ அப்படின்னு திருத்துன்னு முழிக்கிறீங்க. இந்த பக்கம் ஆப்போசிட்டில் அம்மா, இந்த பக்கம் கையில் ஃபோனில் ஜிமினா. அது ஃபோனை வந்துட்டு இப்படி செல்ஃபி எடுக்கிற மாதிரி கையில் வச்சுட்ருக்கீங்க. இப்போ ஜிமின்ட்டு அப்படி உங்களை பார்த்து சரின்னு சிரிக்கிறாரு. ஸோ நீங்கள் திருத்தன்னு முழிக்கிறீங்க. ஃபோன் கட் பண்ணக்கூடாது அப்படின்னு சைகையிலேயே சொல்லிட்டாரு. இப்போ உங்களுக்கு வேறு வழியே இல்லை, கட்டும் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் அம்மாவும் இருக்காங்க, சமாளிக்கணும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே இது பண்ணவும் அவர் ஆன்னு வர காட்டிகிட்டே இருக்காரா. ஸோ நீங்கள் கையில் வச்சுக்க சாப்பாடு இப்போ ஊட்டணும்ல. ஸோ அதனால் அப்படியே கையிலே வச்சுட்டு நிற்கிறீங்க. அவர் காட்டிகிட்டே இருக்காரு. ஸோ அம்மா வந்துட்டு என்ன ஃபோனை அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே வச்சுட்ருக்க, அதுதான் அந்த ஃபோனுக்கு ஊட்டுற மாதிரி ஃபோட்டோ எடுப்பியே, அதுக்கு தானே அப்படி பிடிச்சிட்ருக்க, சீக்கிரம் எடு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாவே பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ ஜிமினுக்கு அங்கே சிரிப்பாக இருக்குது, அம்மா பேசலாம் கேட்குது. இந்த பக்கம் நீங்கள் சரிம்மா இது அம்மா எடுத்துக்கிறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஃபோனை தள்ளி வச்சு சாப்பாடு அப்படி ஊட்டுற மாதிரி கொண்டு போகிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அதை அப்படியே வாங்கிக்குவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்ற மாதிரி மென்று காட்டுறாரு. ஸோ உங்களுக்கு எதுவும் நல்லாயிருக்கு, ஒரு மாதிரி பயமும் இருக்குது அம்மா இருக்காங்கன்னு. ஆனாலும் இது ஒரு மாதிரி த்ரில்லாக இருக்குது, செம்மையாக இருக்குது, இந்த ஃபீல் செம்மையாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த பக்கம் ஜிமின்க்கும் அப்படி தான் செம்மையாக இருக்குது அந்த ஃபீல்லாம். ஸோ அவர் வந்துட்டு அம்மாவை காட்டு அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட சைகை காட்டுறாங்க. ஸோ பேக் கேமரா போட சொல்கிற மாதிரி. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு பேக் கேமரா போடுறீங்க. ஸோ போட்டு அவங்க அம்மா அப்படியே அழகாக க்யூட்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படியே உங்கள் அம்மா ஜிமினை பார்த்துருக்க மாட்டாங்க, ஆனாலும் அவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறாருல. ஸோ அதனால் பவ் பண்ணுறாரு. உங்களுக்கு சிரிப்பாக இருக்குது, அம்மா பார்க்கவே இல்லை பவ் பண்ணுறான் பாரு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவர் வந்துட்டு பவ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ நீங்கள் சிரிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ அவருக்கு புரியுது இவ இதுக்கு தான் சிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பக்கம் உங்கள் அம்மா வந்துட்டு சாப்பிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அம்மா பக்கமாக வந்துட்டு ஃபோன் அப்படி காட்டிகிட்டே இருக்கீங்களா. இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு இப்போ தான் அவருக்கு ஒரு ஃபேமிலி ஃபீலே வருது. அப்படியே அம்மாவே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அம்மா அப்படியே ஊட்டுற மாதிரி ஒரு போஸ் கொடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அம்மா வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சாப்பாட்டு உடனே கையெடுத்து நீட்டுறாங்க. ஸோ ஜிமின் அப்படியே ஆன்னு காட்டுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அப்படியே வந்துட்டு அப்படி கையை அவங்க கீழே எடுத்தது ஜிமின் வந்துட்டு அதை மெல்ற மாதிரி பண்ணுறாரு. ஸோ எப்படின்னா அம்மாவும் சாப்பாடு ஊட்டி விட்ட மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மாதிரி தான் கொஞ்சம் டைம் அந்த சாப்பிட்ற டைம்லாம் இப்படி தான் போகுது, ஒரு மாதிரி த்ரில்லாக போகுது. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அம்மா ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, இன்றைக்கி நிறையா வேலை இருந்துச்சு வெளில, சரி நான் காலையில் வேலை இருக்குது, ஒரு 1 வீக் இந்த மாதிரி தான் நான் வெளில போகிற மாதிரி இருக்கும். இருந்தப்பல்ல காலேஜ் வேறு லீவ், உனக்கு இருந்தப்பில்ல தனியாக இல்லை கூட வரையா அப்படின்னு கேட்குறாங்க. நான் இருந்துப்பேம்மா, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போய்க்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வா, ஓகேவா, ஆனால் கொஞ்சம் இருட்டுறதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும், ஏன்னா நான் என்ன வருவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா ஓகேம்மா, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வருவியாம்மா, நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடு, நான் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அம்மா போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அந்த ஃபோன் வீடியோ கால் கட்டே பண்ணல, அப்படியே தூக்கிட்டே மேலே பெட்ரூம் போயிடுறீங்க. ஸோ மேலே போனதுமே வந்துட்டு ஜிமின் மியூட் எடுத்துடுறாரு. ஸோ எடுத்துகிட்டு செம்மையாக சிரிக்கிறாரு. நீங்கள் ப்ராடு என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு என்ன பண்ணா, நான் வந்துட்டு என்னோடய மாமியாரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் உனக்கு என்னப்பா, மாமியாரே சாப்பாடு விட்றாங்க பார்த்தியா, ஆனால் எனக்கு ஒரு நாள் கூட ஊட்டினதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை கலாய்க்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஆமாம் மருமகன்னா சும்மாவா, ஏன்னா அவங்களோட பொண்ணை வந்துட்டு ஃப்யூச்சரில் தாங்கு நான் தாங்கணும்ல, ஸோ அதுக்காக அவங்க என்ன தாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த டாக்கெல்லாம் ரொம்பவே நல்லா போகிட்டே இருக்குது. ஒரு மாதிரி கொஞ்சம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ பேசி முடிச்சுட்டு என்ன தூங்கியிருப்பீங்கன்னே தெரியாது. 2 பேரும் வீடியோ கால் ஆனில் வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டீங்க. ஸோ அந்த காலும் கட்டே ஆகவே இல்லை, ஒரு மிட் நைட் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு முழிச்சு பார்க்குறீங்க. லைட்டாக திரும்புறப்போ லைட்டாக ஒரு டைம் முழிப்பு வரல. ஸோ அந்த மாதிரி முழிச்சு பார்க்குறீங்க. ஸோ பார்த்தா ஜிமின் அங்கே லைட் ஆஃப் பண்ணிக்க மாட்டார், நீங்களும் லைட் ஆஃப் பண்ணிக்க மாட்டீங்க. 2 பேரும் அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. அந்த ஃபோனில் கண்ணு முழிச்சதும் அவர் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க. அது பக்கத்தில் படுத்துருக்க மாதிரி இருக்குது. அவ்வளோ க்யூட்டாக பவுட்டிலி போல பப்புன்னு அப்படியே அழகாக தூங்கிட்டுருக்காரு. என்னவோ தெரியல, உங்களுக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்குது. ஸோ அப்படியே அவரே பார்த்துட்டே இருப்பீங்க. ஒரு கொஞ்சம் நேரத்தில் அவரும் வந்துட்டு லைட்டாக கண்ணை முழிப்பு வரும்ல. ஸோ அந்த மாதிரி அவர் லைட்டாக கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. முழிச்சு பார்த்தா நீங்கள் அப்படியே பக்கத்துலேயே படுத்துட்டு அவர் பார்த்துட்டு இருக்க மாதிரி அவருக்கு இருக்குது. ஸோ அந்த ஃபோனை அப்படி தானே அந்த ஆங்கிளில் வச்சுட்டு தானே பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு 2 பேரும் ஃபோனை கையிலே தொல்ல, அந்த ஃபோன் கரெக்டாக ஸ்டெப்லாக நிற்கிது. நீங்கள் 2 பேரும் அப்படியே படுத்துட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ எந்த ஒரு டாக்குமே கிடையாது. ஸோ
எப்படின்னா அவர் உங்களை பார்த்துட்டே இருக்கார் அந்த தூக்கத்துலேயுமே. பட் நீங்களும் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. பட் எந்த டாக்கும் கிடையாது. அவ்வளோ க்யூட்டாக அட்மையர் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க 2 பேருமே. மறுபடியும் 2 பேரும் எந்நேரம் தூங்கியிருப்பீங்கன்னே தெரியாது. ஸோ க்யூட்டாக மறுபடியும் அழகாக தூங்கிட்டீங்க. அப்படி தான் டைம் வந்துட்டு ஆகிருக்கும். ஸோ விடிஞ்சிருக்கும். உங்கள் மம்மி வந்துட்டு உங்களை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வருவாங்க. கரெக்டாக உள்ளே வரும்போது ஜிமினோட வீடியோ கால் ஆனில் தானே இருக்கும். ஸோ அப்படியே ஆனில் தான் இருக்குது. அவங்க ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டக்குன்னு தூக்கம் தெரிஞ்சிருக்கும். அப்படியே அறக்க பறக்க பெட்ஷீட் எடுத்து அப்படியே அந்த ஃபோன்லலாம் வந்துட்டு கவர் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக உங்கள் மம்மி கத்துந்து கேட்டு ஜிம்னு எழுந்திரிச்சிருப்பாரு. எந்திரிச்சு பார்த்தா நீங்கள் அப்படியே சமாளிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ அவர் அப்படியே பார்க்குறாரு. அச்சோ மாட்டிக்கிட்டாளா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அம்மா என்னம்மா நேரத்தில் எழுப்புற அப்படின்னு சொல்லவும், ஏய் டைம் பாரு, ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகணுன்னு சொன்னல, நேரங்காலமாக போயிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வா, அதை சொல்ல தான் கூப்பிட்டேன். சரி ஓகே அம்மா கிளம்பிட்டேன், பத்திரமா இரு ஓகேவா, எங்கே போனாலும் பார்த்து போயிட்டு வா, அமௌண்ட்டு வேணுன்னா ஏடிஎம் வச்சுருக்கேன் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னீங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு உங்கள் மம்மி அப்படியே நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. கிஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புகிறீங்க. ஏன்னா நேற்று ஜிமின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. எப்படின்னா அம்மா இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரொம்பவே கேரிங்காக இருக்குது அம்மா மேலே இப்போல்லாம். அப்படியே நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு பத்திரமா போகணும். அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணணும், டைமுக்கு சாப்பிட்ணும், டைமுக்கு தண்ணி குடிக்கணும், வயிறெல்லாம் வலிக்க போகுது, ரொம்ப ஹீட்டில் இருக்காத, பொறுமையாக வேலை பண்ணு சரியா, என்ன ஒர்க்காக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களுக்கே ஆச்சரியமாக்குது. என் பொண்ணு வயநாடி நீ அப்படிங்கிறாங்க. நான் தான் மம்மி. சரி ஓகே போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கீஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புகிறீங்க. ஸோ அவங்களும் சந்தோஷமாக போகிறாங்க. ஏதோ ஒரு ஒர்க்குக்காக ஓகேவா. அவங்க சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதுக்கு மீட்டிங்க்கு போகிறாங்க. இப்போது அவங்க போகிறப்ப வந்துட்டு இப்போ தான் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, வயன்மா உன்கிட்ட லாஸ்ட் டைமில் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காத, மீட்டிங் வந்துட்டு வெளியூர்லடா, 1 வீக் அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும், நீ என் கூட வந்துடுறியா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பக்கம் ஜிமின் குசுரே போகிற மாதிரி இருக்குது. ஐயோயோ அப்படிங்கிற மாதிரி அப்படி தலையில் கை வச்சு உட்காந்துருக்காரு. நீங்கள் இல்லைம்மா நானும்மா, நீ வேலை விஷயமா தானே போகிற, நான் வீட்டில் இருந்துப்பேன் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லவும், இல்லை நீ தனியாக இருக்க வேணாம், உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது வீட்டுக்கு வர சொல்லி இருந்துக்கோ, இல்லைனா நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு இது போய்க்கிறியா, நான் வேணா கேட்கட்டா சாரா கிட்டே அப்படின்னு கேட்குறாங்க. சாரா கிட்டியா, நானே கேட்டுக்கிறேம்மா, நான் அவங்க வீட்டுக்கு போய்க்கிறேன், அவள் இங்கே வருவாளான்னு தெரியல, பட் நான் அவங்க வீட்டுக்கு போய்க்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரிம்மா பத்திரமா இரு ஓகேவா, லாஸ்ட் டைமில் அம்மா இந்த மாதிரி சொல்கிறேன்னு கோச்சுக்காத, எனக்கு இப்போ மார்னிங் தான் சொன்னாங்கடா அப்படிங்கிறாங்க. அம்மா நான் ஏமா கோச்சுக்கு போகிறேன், நீ பத்திரமா சேஃப்டியாக இருந்தால் எனக்கு அது போதும், பட் எனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க இப்போ உங்களுக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இதை கேட்ட ஜிமினுக்கு சும்மாவா இருக்கும். அப்படியே வந்துட்டு ஃபோன் அந்த வீடியோ கால் அப்படியே வந்துட்டு எப்படா கையில் ஃபோன் எடுப்பாங்கிற மாதிரி காத்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் அம்மா போனதுமே ஃபோனை கையில் இருக்கிறீங்க. ஐயோ ஜிம்னா நல்ல வேலை அம்மாட்ட மாட்டியிருப்பேன் தெரியுமா, கால் கட் பண்ணவே இல்லை நீங்கள் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவர் அதெல்லாம் விட்டுட்டு அப்புறம் அம்மா தான் ஊருக்கு போகிறாங்கல்ல, நீ எங்கள் வீட்டுக்கு வந்துடுறியா அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் வீட்டுக்கா, அம்மா என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா, சாரா வீட்டுக்கு போக சொன்னாங்க, நான் சாரா வீட்டுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒன்றும் வேணாம், நீ என் வீட்டுக்கு வா, நம்ம அங்கே இருக்கலாம் ஓகேவா, நான் உன்னை சேஃப்டியாக பார்த்துக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் முடியவே முடியாது, இதெல்லாம் தப்பு, நான்லாம் என்ன ஆனாலும் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சரியா, நான் என் முதல்ல யாரையும் நம்ப மாட்டேன் ஜிமினா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. முக்கியமாக உன்னை தாண்டா நம்ப மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவர் அப்படியே பவுச்சில் இப்போ வச்சுட்டு அப்படிங்கிறாரு. நீங்கள் என்ன சீன் போட்டாலும் நான்லாம் வரமாட்டேன், நான் வந்துட்டு மேபி சும்மா நம்ம அவுட்டிங் மாதிரி போகலாம் வரலாம், இன்றைக்கி அம்மாவை பார்க்க போகலாம், ஆனால் ஈவினிங் நான் என் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே போ, சரி வா சீக்கிரம் கிளம்பி வா, நான் வெளில வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. சரி ஓகே சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஒரு கொஞ்சம் ரெடியாக எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வீடெல்லாம் பூட்டிட்டு நீங்கள் வெளில வரீங்க. ஸோ நீங்கள் வெளில வரும்போது கரெக்டாக ஜிம்னும் அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காரு. இன்றைக்கி காரில் தான் வந்திருப்பார் போல். இந்த சந்தில் காரே வராது எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்குறீங்க. மேடம் தான் பயப்படுறீங்களே அப்படின்னு சொல்லவும், பயப்பட்டாலும் நீங்கள் தான் தூக்கிக்கிறீங்கள அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ அப்போ நான் தூக்கிட்டே போட்டேன் இங்கேருந்தே அப்படின்னு கேட்குறாரு. ஓ ஜிம்னா சும்மா அதுங்க சரி போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாரு. இன்றைக்கும் அதே பிளேஸ்க்கு தான் போகிறீங்க. நீங்கள் போகிற கரெக்டாக போயிட்டு அந்த ஃபாரஸ்ட்டு இருக்குல்ல, அந்த ஃபாரஸ்ட் எண்டு வரல, அந்த இடத்துக்கு வந்ததுமே உங்களோட அந்த ஆண்டி தான் அங்கே இருக்காங்க. வயன் அப்படின்ட்டு அப்படியே கையை விரித்து நிற்கிறாங்க ஹக் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு அங்கே வந்து மம்மி அப்படிங்கிறாங்க. ஸோ டே ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க இறந்த மாதிரியே இப்போ ஃபீல் இல்லை. அவங்க 3 பேர்த்துக்குமே அவங்க உயிரோடு அங்கே நிற்கிற மாதிரியே தான் இருக்குது. ஸோ அப்படியே 3 பேரும் அப்படியே சமைச்சாலே அந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. மார்னிங் இருந்து ஈவினிங் வரைக்கும் அங்கேயே தான் இருக்கீங்க. அவங்க அம்மாவுக்கு தான் அவ்வளோ ஹாப்பி. ஜிமின் வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கார். எப்படிமா நீ என் கண்ணுக்கு தெரியுற,
அம்மா எப்படி முதல்ல இவ கண்ணுக்கு தெரிஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டேய் எனக்கே தெரிலடா, இவ அழுதுகிட்டே இருந்தா. ஒயன் நீ வேற அவள் பேர் ஒயன்னு சொன்னியா, ஒயன் அழுகாதம்மா அப்படின்னு நான் சொன்னேன். இவ கண்ணை முழிச்சு என்னை பார்க்குறாடா. என்னடா இது நான் பேசுறது இவளுக்கு கேட்குதான்னு நானும் திரும்ப ஏதோ பேசினேன். இவ அதுக்கும் ரியாக்ட் பண்ணாடா. அப்போ தான் எனக்கே தெரிஞ்சு இவளால் என்னை பார்க்க முடியுது பேச முடியுதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இவளுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. ஆமாம், எனக்கு வந்துட்டு ஒரு சூப்பர் பவர் இருக்குது. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணுறவங்கள வந்துட்டு என்னால் அப்சர்வ் பண்ணி கேட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் 2 பேரும் ஃபீலிங்கில் இருந்தங்காட்டிக்கும் எனக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா, சரி ஓகே. அப்போது என் வீட்டுக்காரர் இருந்தாம்மா இறந்து போயிட்டாரு, அவரை கொஞ்சம் பார்க்க முடியுமா, அவர் இங்கே இருக்காரா, ஏன்னா என் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆண்டி. நீங்கள் ஆத்தாடி ஆண்டி சத்தியமாக நான் என்கிட்ட பவரெல்லாம் எதுவும் இல்லை ஆண்டி, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், சத்தியமாக எனக்கும் தெரியல நீங்கள் எப்படி என் கண்ணுக்கு தெரியுறீங்கன்னு. எனக்கு நீங்கள் இறந்த மாதிரியே ஃபீல் இல்லை, எனக்கு நீங்கள் எங்கள் கூட நார்மலாக பேசுகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும், இங்கே ஜிம்மினா அப்படி தான், ஆமாம்மா இது நல்லா இருக்குமா, இப்படியே நம்ம ஹாப்பியாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஸோ இந்த பக்கம் நீங்கள் ஐயோ இருட்டாகுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஆண்டி இருந்துட்டு போடா போ, உன் பொண்டாட்டி கூட்டிகிட்டு போ, ஏன்னா இருட்டாச்சு அப்படின்னா அவள் காலை கீழே வைக்க மாட்டா, அப்புறம் நீ தான் அவளை இங்கேருந்து மாங்குன்னு தூக்கிட்டு போகணும், பாவம் என் பிள்ளைக்கு கை கால் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டி இதே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லவும், அதான் இங்கேருந்து ஒரு எட்டு வச்சதுமே ஜம்ப் பண்ணி ஏறிட்டியா அவன் மேலே, பார்க்காமையா நான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஐயோ சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வைக்க வேறு உங்களுக்கு வருது. அந்த ஆண்டி சிரிச்சுட்டே, சரிடா ஜிமினா நாளைக்கு மீட் பண்ணலாம், இன்றைக்கி போங்க ஓகேவா, அம்மா இங்கே பத்திரமா இருப்பேன், நீங்களும் பத்திரமா போகணும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 3 பேர் நாள் டைட்டாக ஹகெல்லாம் பண்ணி பாய் வெல்கம்லாம் கொடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறீங்க. ஸோ இன்றைக்கி காரில் தான் இங்கேயே வந்திருப்பீங்க. ஸோ காரில் தான் போகிறீங்க. இந்த இடத்துல ஜிமினுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது, நேற்று கூட பரவாயில்ல, இன்றைக்கி காரில் வந்ததுக்காட்டிக்கும் ஒரு மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் சீக்கிரம் வீட்டுக்கு போகிறோமோன்னு இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. இல்லை வயன், நேற்று நடந்து போகிறப்போ நீ பயந்துட்டு அழகாக என்னோட தோல்ல ஏறிக்கிட்டல, ஸோ நான் டைட்டாக ஹக் பண்ணிட்டே வந்தேன், நானும் உங்க கூட விளையாடிட்டே வந்தேன், அது நல்லா இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பாரு நீ அங்கே உட்காந்துருக்க, நான் இங்கே உட்காந்துருக்கேன், ஐ மிஸ் யூ அப்படிங்கிறாரு. ஏய் ஃப்ராடு பையிலே என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் சிரிக்கிறீங்க. ஸோ ஜிம் இருந்துட்டு சரி ஓகே எங்கள் வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு கேட்குறாரு. நோ நோ வே, என்ன ஆனாலும் சரி நான் உங்கள் வீட்டுக்கெல்லாம் உங்க கூட வரமாட்டேன், அம்மா என்ன சாரா வீட்டில் தான் இருக்க சொல்லியிருக்காங்க, நான் சாரா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவரும் கெஞ்சி கெஞ்சி கேட்குறாரு. நீங்கள் முடியவே முடியாது, நான் இனிமேல் சாரா வீட்டில் தான் இருப்பேன் ஓகேவா, நீ வேணா என்ன சாரா வீட்டில் வந்து பிக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. திரும்பவும் கேட்குறாரு, நீங்கள் என்ன ஆனாலும் சரி நான் வந்துட்டு இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் யார் கூடயும் ஸ்டே பண்ணக்கூடாது, அதெல்லாம் தப்பு, அது கல்ச்சரே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆஃப்டர் 1 hour கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க, உங்கள் பக்கத்தில் ஜிமின் உட்காந்துருக்காரு, அப்படியே சிரிச்சுட்டே உட்காந்துருக்காரு, நீங்கள் அப்படியே ஜிமின் முறைச்சிட்டே உட்காந்துருக்கீங்க. என்ன அப்படின்னா ஜிமின் வீட்டில் தான் இருக்கீங்க நீங்கள், அவர் வந்துட்டு சாரா வீட்டில் விடுறேங்கிற பேரில் அப்படியே வந்துட்டு நேராக வண்டி எங்கேயுமே நிறுத்தாமல் இங்கே கூப்பிட்டு வந்திருப்பாரு. நீங்கள் கற்றுன்னு கத்திருப்பீங்க, நிறுத்துடான்னு, ஆனால் நிறுத்தாமல் நானும் விட மாட்டேப்பா, கடவுளாக பார்த்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு, என்னோடய பேபி கூட நான் ஒரு வாரம் ஸ்டே பண்ணுறதுக்கு, நான் போய் அந்த சான்ஸ் விடுவேண்ணா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே உங்களை இங்கே கூப்பிட்டு வந்திருப்பாரு. ஸோ அதனால தான் மேடம் அப்படி மறைச்சிட்டு இருக்கீங்க. ஸோ ஜிமினுக்கு அப்படியே செம சிரிப்பு வருது, சாரி அப்படின்னு சிரிச்சிட்டே இருக்காரு. நீங்கள் இப்படி சிரித்து மயக்கி வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி முணங்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஜிம்மி இருந்துட்டு சரி ஓகே பசிக்குது, எதனாவது சமைச்சு தரியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படிங்கிறீங்க. என்ன நீ தானே சொன்ன எனக்கு விதவிதமாக சமைச்சு தருவேன் அப்படி இப்படின்னு சொன்னியே, பசிக்குதுடி ஏதாவது சமைச்சு கொடு அப்படின்னு கேட்குறாரு. சமைச்சு தானே நான் சமைச்சு கொடுக்குறேன் உங்களுக்கு இல்லாதா அப்படிங்கிற மாதிரி பெருமையாக சொல்லிவிட்டு கிச்சனுக்கு போயிட்டீங்க. ஸோ கிச்சனுக்கு போயிட்டு அப்படியே தலையாக அடிச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு சமைக்கிறது சுடு தண்ணி கூட கரெக்டாக வைக்க தெரியாது. சுடு தண்ணி வைக்க சொன்னால் அப்படியே லைட்டாக சூடு கூட ஆகாமல் கொண்டு வருவீங்க, இல்லைனா கொதிக்க வச்சு கொண்டு வருவீங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த வார்ம் வாட்டர் மாதிரி கூட உங்களால் கொண்டு வந்து தர தெரியாது. சமைக்க சொன்னால் எப்படி இருக்கும். ஸோ நீங்கள் ஐயோ சிம்ம நேரம் பசிக்குதுன்னு சொல்லியிருக்காரு, நான் எனக்கு சமைக்க தெரியும்னு வேறு சொல்லிட்டேன், அப்போ இப்போ எப்படி சமைக்கிறது, ஆமாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பை தேடிட்டு இருக்கிறீங்க. அந்த இடத்துல உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி அடுப்பு இல்லை. ஸோ அங்கே வந்துட்டு எல்லாமே எப்படின்னா டிஃபால்ட்டாக சரி எப்படி சொல்கிறது எல்லாமே செட்டிங்காக இருக்கும்ல. ஸோ அந்த கிச்சனில் அந்த மாதிரி இருக்குது, எல்லாமே இதாக இருக்குது, கரெக்டாக ஈவனாக இருக்குது. ஸோ அது அடுப்பு லைட்டாக கரண்ட் அடுப்பு மாதிரி எதாவது வச்சுருக்காரு, நல்லா லக்ஸரியாக இருக்குது. உங்களுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணதே இல்லை. ஐயோ
நார்மல் அடுப்பே எனக்கு பற்ற வைக்க தெரியாது. இது என்னடா இது, இதில் அடுப்பு தானா, இதில் தீக்குச்சி வச்சு பற்ற வைக்கணுமா, லைட்டர் வச்சு பற்ற வைக்கணுமா, இல்லை கரண்ட்டுக்கு இது போட்டுடணுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நேரம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இப்போது கரெக்டாக அடுப்பும் தெரியல, அது எப்படி பற்ற வைக்கிறதுன்னு தெரியல, அதுக்கு மேலே உங்களுக்கு சாப்பாடு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே அந்த ரூம் ஃபுல்லாக அந்த கிச்சன் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறீங்க. ஜிமின் தான் ஆல்ரெடி வந்துட்டு அந்த ஃபஸ்ட் டே உங்களை பார்த்துக்கப்புறமா கிச்சனுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் வாங்கி வைத்திருப்பாரு. ஸோ அந்த மாதிரி பருப்புலேருந்து உப்பு டப்பாக்ஸ் எல்லாமே இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுற மாதிரி வாங்கி வச்சுருக்காரு. நீங்கள் இவரே கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாரு. இவருக்கு இருக்குது இதெல்லாம். இப்போ இதெல்லாம் இல்லைன்னா கூட நான் எதாவது சமாளிச்சிருப்பேன், இல்லைன்னு சொல்லிட்டு இத்தனையும் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் ஆகிருக்கும். வெளியே இருக்கிற மனுஷனுக்கு ஒரு வாசமும் வரல. என்னடா இவ போய் ரொம்ப நேரம் ஆச்சு, சத்தமே காணவே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வந்து பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் பேனு நடு கிச்சனில் நின்றுட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டே இருக்கீங்க. ஓய் என்னடி பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அச்சு ஜிமின்னா அடுப்பை காணோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எதை அடுப்பு காணுமா, அடே கண் எங்கே வச்சுருக்கா, அங்கே பாரு அந்த அடுப்பு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன இது ஸ்லாபோட ஒட்டி இருக்குது, நான் அது ஸ்லாப்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் எந்த அடுப்பு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. இதோ இந்த அடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் போட்டு காட்டுறீங்க. அது நார்மலாக எல்லா பீப்புளும் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த அடுப்பு தான். ஓ அதனால தான் உனக்கு தெரியலையா, சரி ஓகே இதை அடுப்பு யூஸ் பண்ணிக்கோ, சமைச்சிருவியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஜிமினா அப்படின்னு கூப்பிடுறீங்க. அவர் ஒயன் என்னம்மா அப்படிங்கிறாரு. எனக்கு உனக்கு கிஸ் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. வந்துடுவாங்க, எனக்கு சமைக்க தெரியாத ஜிமினா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதை சமைக்க தெரியாதா அப்படிங்கிறாரு. செம ஷாக்கு மனுஷனுக்கு. ஆமாம் எனக்கு தோசை கூட சுட தெரியாது, எல்லாமே அம்மா தான் பண்ணி கொடுப்பாங்க. அம்மா வர வரைக்கும் அம்மா எந்நேரம் வந்தாலும் அந்நேரம் தான் சமைச்சு கொடுப்பாங்க, அது வரைக்கும் நான் பட்னி கூட கிடப்பேன், நானும் சமைச்சதில்லை தெரியுமா அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் நீ என்ன சொல்கிற, நீ உனக்கு இப்போ சமைக்க தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. சத்தியமாக எனக்கு சமைக்க தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. மணியை பார்க்குறாரு. மணியை பார்த்தா மணி ஒரு 2-3 ஆகிருக்கும். இந்நேரத்தில் கடையும் இருக்காதே, ஆர்டரும் பண்ண முடியாது, எனக்கு வேறு செம பசி ஆயிடுச்சு அப்படின்ட்டு இருக்காரு. ஜிமின் சாரி அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி பவுட்டியாக லிப் வச்சுட்டு பேசுகிறீங்களா. அவர் இருந்துட்டு இதுக்கெல்லாம் என்ன இப்போ சாரி சொல்கிறேன், உனக்கு சமைக்க தெரியலன்னா என்ன, நான் சமைச்சு கொடுக்குறவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கி அந்த ஸ்லாப்லேயே உட்கார வச்சிடறாரு. நீங்கள் கோவமா அப்படின்னு கேட்குறீங்க. கோவமெல்லாம் எதுக்கு பண்ணணும், உனக்கு தெரியலன்னா நான் தான் பண்ணணும், அதனால் என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு அவருக்கு என்ன சமைக்க தெரியும், அவருக்கு ஒன்றும் சமைக்க தெரியாதுல்ல. ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு 1 வீக் முன்னாடி பஜ்ஜி மாவெல்லாம் நிறையா வாங்கிக்க சொல்லியிருப்பாரு. பட் நீங்கள் ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு மிச்சத்தெல்லாம் அவருக்கு கொடுத்துருப்பீங்க. அது எல்லாமே அந்த கபோர்டில் தான் வச்சுருப்பாரு. ஸோ அதை கூட பஜ்ஜி போட்டு பழகுறங்கிறதுக்காக, அதாவது உங்களுக்கு பஜ்ஜி பிடிக்குன்னு சொல்லிட்டு பஜ்ஜி செஞ்சு பழகிருப்பார்ல. ஸோ அவருக்கு தெரிஞ்சது பஜ்ஜி போட மட்டும்தான் இப்போதைக்கு. சரி ஓகே பரவாயில்ல எதையாவது செய்வோன்ட்டு அந்த பஜ்ஜி மாவை எடுத்து அப்படியே அழகாக மாவெல்லாம் இது பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஹை பஜ்ஜியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம் ஜிமினுக்கு இது மட்டும்தான் பண்ண தெரியும், உனக்காக தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்காக கற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாடி நீ தான் கடத்திட்டு வந்தவங்ககிட்டே பஜ்ஜி மாவு வேணும்னு கேட்டவளாச்சே, அதனால தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. ஆமாம் பொறுக்கி என்னை கட்டிட்டு வந்தேல நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டு செஸ்ட்டில் போட்டு அடி போடல. ஸோ அந்த மாதிரி தோல்பாட்டிலெலாம் அடிச்சிட்ருக்கீங்க. சச்சிமின்ட்டு அடிக்காதடி, அடிச்சுன்னா அப்புறம் பஜ்ஜி மாவை கண்ணில் தூவி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. நீங்கள் வானா கண்ணு எரியும் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அமைதியாக உட்காரு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேனில் எடுத்து வச்சு ஆயிலெல்லாம் ஊற்றி சூடு பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் சீக்கிரம் பசிக்குது அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் நீ பண்ண வேண்டிய வேலை நான் பண்ணுறேன், நீ ஆர்டர் வேறு பண்ணுறியா, அமைதியாக உட்காரு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளியே வந்துட்டு அந்த மாவெல்லாம் கலக்கிட்டு பஜ்ஜி எடுத்து போடுறாரு. ஸோ ஸ்மெல்லு செம்மையாக இருக்குது. நீங்கள் ஐயோ ஜிமினா வணக்குது சீக்கிரம் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு தர அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஆளுக்கு ஒரு பிளேட்டு, ஆளுக்கு 2 பிளேட்டே பஜ்ஜி ஓகேவா செஞ்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கொண்டு போய் 2 பேரும் வெளியே உட்காந்துக்கிறீங்க. ஸோ கீழே உட்காந்துக்கிறீங்க. டைனிங் ஹாலாக வேணாம் அப்படின்ட்டு கீழே உட்காந்துட்டீங்க. ஸோ ஜிமின் உங்கள் கூட வந்து கீழே உட்காந்துட்டார். ஸோ கீழே உட்காந்துட்டு அப்படியே அந்த பஜ்ஜிக்கு கொஞ்சம் லைட்டாக சட்னி மாதிரி ஜிமின் செஞ்சுருப்பார். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கவும் கற்றுக்கிறேன்டி உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியா அப்படின்னா சமைக்கவும் கற்றுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பேசுவடி, இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலே பேசுவேன், நான் எவ்வளோ பெரிய மாஃபியா தெரியுமா, கடைசியில் நான் பஜ்ஜி போட விட்டல அப்படிங்கிறாரு. மாஃபியா வந்தா அண்ணா பெரிய மாஃபியாவா, நீங்கள் வெளியே தான் மாஃபியா, எனக்கு வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க.
வந்து அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு வந்துட்டு பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஷை ஆகுது உங்களுக்கு. சரிங்க மை கேர்ள் ஃப்ரெண்ட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். 2 பேரும் அப்படியே அழகாக சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஆல்ரெடி ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சுல, சாப்பிட்டு வயிறு ஃபுல்லானது அப்படியே செம தூக்கம் வருது மேடம்க்கு. சாப்பிட்டு முடிச்சா தூங்கிடுவீங்க போல், அந்த கேரக்டர் நீங்கள். அப்படியே பார்த்தோன்னா அங்கேயே தூங்கிட்டீங்க. ஸோ சின்ன அப்படியே பார்த்துட்டே இருக்காரு, அப்படியே கணத்தில் கை வச்சு. நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக ஒரு மாதிரி தூங்கிட்டு இருக்கிறீங்க செம டயர்டில். அப்படியே தான் அவர் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே அவரும் அங்கேயே படுத்து தூங்கியிருப்பார். 2 பேரும் அப்படியே தரையிலே கிடக்குறீங்க. இப்போ விடியுது. ஸோ விடிஞ்சதுமே ஜிம்மி தான் ஃபஸ்ட்டு எழுந்திரிக்கிறாரு. ஆனால் நீங்கள் செம்ம க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கீங்க. அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்காரு. அப்புறம் நீங்கள் முழிக்கிறீங்க. ஸோ நீங்கள் முழிச்சதும் ஜிம்மி உங்களே பார்த்துட்டு இருக்காரா. இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. ஸோ அவர்கிட்ட வராரு. நல்லா பத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை பக்கத்தில் படுக்க வச்சு தட்டி விடுவாங்கள்ல குழந்தைங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி அவருக்கு அந்த செஸ்ட்டுக்கிட்ட வச்சு தட்டுவாங்கள்ல குழந்தைங்களுக்கு, அந்த மாதிரி தட்டிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. மறுபடியும் தூங்கிடுறாரு. ஸோ நல்லா தூங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் எந்திரிச்சு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கிறீங்க. ஆமாம் இப்போ ட்ரெஸ்ஸே இல்லையே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. குளிச்சு முடிச்சாச்சு, வெறும் டவல் தான் கட்டி வச்சுட்டுருக்கீங்க. ஐயோ ட்ரெஸ்ஸு வேணுமே அப்படின்னு அங்கே இங்கே பார்க்குறீங்க. ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னாவோட ட்ரெஸ்ஸே எடுத்து போட்டுக்கிறீங்க. நியாயத்துக்கு ஷர்ட்டே வந்துட்டு உங்களுக்கு முட்டிக்கு கீழே வரைக்கும் வருது. ஐயோ பேண்ட்டே தேவையில்லை போல், இன்னும் இவ்வளோ பெருசாக இருக்குது இந்த ஷர்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. சரி ஓகே, இருந்தாலும் மானம் போயிடும்னு சொல்லிட்டு ஜிம்மோட ஷார்ட்ஸ் ஒன்று இருக்கும், அதை எடுத்து போட்டிங்கன்னா ஜிம்மோட ஷர்ட்டு முட்டி வரைக்கும் டாப் மாதிரி வருது. ஷார்ட்ஸ் எடுத்து போட்டால் உங்களுக்கு வந்துட்டு 3/4 மாதிரி கீழே கால் ஃபுல்லாகவே வருது. என்னடா இது அவ்வளோ ஹைட்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப குட்டியாக இருப்பீங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஜிம்மி எழுந்திரிச்சு வராரு. எங்கடா போனோம் நம்மளை தூங்க வச்சுட்டுன்னு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்படியே மேலே வராரு. மேலே வந்து நீங்கள் அப்படியே குளிச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்க. அவருக்கு உங்களை பார்த்தது காலங்காத்தால சிரிப்பாக வருது. ஏன்னா கோமாளி மாதிரி இருக்குது. அவரோட ட்ரெஸ் ரொம்ப தொலைன்னு இருக்குது. ஷார்ட்ஸ் வந்துட்டு அப்படி 3/4 மாதிரி போட்டிருக்கீங்க. என்னடி இது அப்படின்னு கேட்குறாரு. ட்ரெஸ்ஸப் ஆனேன், ட்ரெஸ் இல்லை, உன் ட்ரெஸ் போடக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என் ட்ரெஸ்ஸு போடலாம், ஆனால் மேடம்கே ட்ரெஸ் இருக்கப்போ எதுக்கு என் ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் லூஸா ஜிமின், எங்கள் வீட்டில் தான் ட்ரெஸ் இருக்குது, நான் எதுவும் எட்டு வரல தெரியும்ல அப்படின்னு சொல்லவும், உனக்கு ட்ரெஸ் இல்லைன்னு யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இன்னொரு கபோர்டு இருக்குது. ஸோ அந்த கபோர்டு ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. அப்படியே பார்த்தா ஃபுல்லாகவே லேடிஸ் போடுற மாதிரி ட்ரெஸ்ஸு. அட பாவி, இதுக்கு முன்னாடி இங்கே யார் இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படியே ஜிம்னு உங்கள் உடனே அடிச்சு சந்தேகம் பிடிச்சவளே, யாரடி இருந்திருப்பா, ஸ்மெல் பண்ணிப்பார், அதெல்லாம் புது ட்ரெஸ்ஸு உனக்காக வாங்கி வச்சேன், எப்படி நீ வருவேன்னு தெரியும்ல அதனால தான் அப்படிங்கிறாரு. அப்போ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கியா நீ அப்படின்னு கேட்குறீங்க. இல்லையா அப்படின்னா நேற்று நைட்டு 2 மணிக்கு ஷாப்பிங் போனேன் அப்படின்னு சொல்கிறாரு. 2 மணிக்கு ஷாப்பிங் போனீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், எப்படியும் இன்றைக்கி நான் உனக்கு கூப்பிட்டு வந்துடும் எனக்கு தெரியும்ல, அப்போ உனக்கு நிறையா திங்ஸ் எல்லாம் வேணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லா திங்ஸும் வாங்கி வச்சுருந்துருப்பாரு. ஸோ அப்படி தான் அந்த டேஸ்லாம் போகுது. அடுத்து விடிஞ்சதுமே நீங்கள் சாப்பாடெலாம் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப அம்மா பார்க்கலான்னு போகிறீங்க 2 பேருமே. இன்றைக்கி வந்துட்டு பைக்கில் போகிறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு அங்கே போனதுமே எப்போ போல் நல்லா ஜாலியாக இருக்குது. அம்மாவை பார்க்க முடியுது, அவரால் ரொம்பவே கேஷுவலாக இருக்க முடியுது. ஸோ கிட்டத்தட்ட உங்களை மீட் பண்ணதுக்கப்புறமா அவர் அந்த மாஃபியாக்குள்ளே அந்த வேலையெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ளெல்லாம் வந்துட்டு அதிகமாக ஈடுபட மாட்டுறாரு. ஏன்னா 1 வீக்காக வந்துட்டு உங்கள் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு அந்த ஒர்க்கெல்லாம் போகிறதுக்கே தோணவே இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் டேஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்குது. அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தான் நிறையா டேஸ் போகுது. உங்கள் வீட்டில் அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு கட்டத்தில் தெரிஞ்சிடும். எப்படின்னா வழக்கம் போல் வீடியோ கால் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க, அந்த டைமில் வந்துட்டு தூங்கியிருப்பீங்க. அடுத்த நாள் மார்னிங் அவங்க வந்து எழுப்புறாங்க. ஸோ எழுப்புறப்ப கரெக்டாக ஜிம்மின்னு தூங்கிட்டு இருப்பார் வீடியோ காலில். அதை பார்த்துட்டு இந்த பையன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அச்சோ பாய் ஃப்ரெண்ட் போலையேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே சரியாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நல்லா பார்க்குறாங்க, எடுத்து கிட்ட வச்சு பார்க்குறாங்க ஜிம்மின்னு. மாஃபியா தானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. கரெக்டாக ஜிம்மினும் கண்ணை முடிச்சு பார்க்க அவங்க அம்மாவோட ஃபோட்டோ, அதாவது எப்படி சொல்கிறது, ஃபோனை கையில் வச்சு பார்த்துட்டுருப்பாங்க. க்ளோஸ்அப்பில் தெரியல. ஸோ ஜிம்மினே பயந்துருப்பார், ஐயோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜிம்மி பயக்கிறத பார்த்து அவங்களுக்கு ஷாக்காக இருக்குது. எவ்வளோ பெரிய மாஃபியா நீ, என்னை பார்த்து பயப்படுறீங்களா, அவன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என் பொண்ணோட ஃபோனில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஜிம்மின் வந்துட்டு ஃபஸ்ட்டு அப்படியே எழுந்திரிச்சு சாலெல்லாம் ரெடி கொஞ்சம் கோதி விட்டுட்டு ஒரு பவ் பண்ணிட்டு ஆண்டி சாரி அது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது இந்த பையன் இவ்வளோ பொலைட்டாக பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் எஞ்சிட்டு இருப்பீங்க. எஞ்சதுக்கப்புறமா அம்மா ஃபோன் கொடுமா அப்படின்னு சொல்லி பிடுங்குறீங்க. இது அந்த ஜிம்மின் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், இல்லை தெரியல அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு ஆண்டி ஒரு பிரச்சனை இல்லை, வீட்டிலே இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாரு. ஆஃப்டர் கொஞ்சம் நேரம் ஒரு
2 ஹார்ஸ் ஆகிருக்கும். அவர் வீட்டிலேருந்து கிளம்பி வந்திருப்பார். ஸோ வந்ததுக்கப்புறமா அவ்வளோ ஃபார்மலாக அவ்வளோ அப்படியே அப்புறாணி மாதிரி ஊருக்கே தெரியும் பெரிய மாஃபியான்னு. ஆனால் இங்கே வந்துட்டு மாமியார் பார்க்க வரும்போது மட்டும் அப்படியே அப்புறாணி மாதிரி அழகாக கேஷுவலாக ட்ரெஸ்ஸில் வந்துட்டு வராரு. அப்படியே ஒயிட் கலர் ஷர்ட்டு டக்கின் பண்ணியிருப்பார், பிளாக் கலர் பேண்ட் போட்டிருப்பாரு. அவ்வளோதான், அவ்வளோ கேஷுவலாக இருக்குது. பார்த்தா அப்படியே பச்சை பிள்ளை மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே அவங்க அம்மா வந்துட்டு அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. இந்த பையனா அந்த டிவியில் பார்க்குற பையன், அவன் எந்நேரம் உருண்டுருப்பானே, இவன் என்ன சிரிச்சிட்டு இருக்கான், ஒரு வேளை டபுள் ஆக்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஜிம்மி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பார். அதுவும் இல்லாமல் உங்களை மீட் பண்ணதுக்கப்புறம் அவர் அந்த மாஃபியாவே விட்டுட்டாரு, அதையுமே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பார். இப்போ எனக்கு அந்த கம்பெனி மட்டும்தான் இருக்குது, ஸோ நான் அந்த மாஃபியாலலாம் இல்லை, நீங்கள் தைரியமாக உங்கள் பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அந்த மாதிரி கேட்டிருப்பாரு. ஸோ உங்களோட அம்மாவுக்கும் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயந்தான் அவங்கள வந்துட்டு பண்ணுவாங்க, உங்களுக்கு பிடிக்காத பண்ண மாட்டாங்க. ஸோ அவளுக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் 1 மந்தில் வந்துட்டு உங்களுக்கு 2 பேத்துக்கும் மேரேஜே ஆகுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே உங்களுக்கு கேட்குறாங்க, ஏய் ஒரு பீச்லேயோ இல்லை ஒரு பெரிய ஹோட்டல்லையோ இவ்வளோ பெரிய ரிசப்ஷன் வச்சுருந்தா பரவாயில்ல, ஏன்டி இந்த காட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா உங்களோட அந்த ஆண்டி அங்கே தானே இருப்பாங்க. ஸோ உங்களோட என்கேஜ்மெண்ட்டு கல்யாணம் எல்லாமே அந்த ஃபாரஸ்ட்டில் அந்த க்ரீன் கிராஸ் ஃபீல்டு இருக்குல்ல, ஸோ அந்த புல்வெளி இருக்குல்ல, ஸோ அங்கே தான் செட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களும் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் அங்கே தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. உங்கள் அம்மாவும் கேட்குறாங்க, ஏன்டா இப்படி காட்டுக்குள்ளே பண்ணியிருக்கீங்க எல்லாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த இடம் நல்லா தனிமையாக இருக்குது, நல்லா இருக்குது, புதுசாக இருக்கட்டும் தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு வித்தியாசமாக தான் இருக்குது, ஆனால் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சுற்றி பார்த்துட்டு போயிருப்பாங்க. ஸோ வெட்டிங்லாம் முடிஞ்சிருக்கும். ஸோ முடிச்சதுக்கப்புறமா அந்த ஆண்டிக்கு நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, என் பையனை இப்படியெல்லாம் பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, எல்லாமே உன்னால் தான் வயன் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் என்னால் இல்லை ஆண்டி, உங்களால் தான், நீங்கள் ஜிமினா பார்த்தங்காட்டிக்கு தான் ஜிமினா வந்துட்டு இந்த மாதிரி ஆனாங்க. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் எங்கள் 2 பேர்த்தையும் பத்திரமா பார்த்துக்கணும், ஏன்னா என் அம்மா உங்களை நம்பி தான் நான் அனுப்பியிருக்காங்க சரியா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு நான் எங்கே உங்களை பார்த்துக்கிறது, நீங்கள் 2 பேரும் நீ அவனை பார்த்துக்க, அவன் உன்னை பார்த்துப்பான் ஓகேவா, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் இங்கே இருங்க, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பீங்க. சும்மா நல்லா ஃபார்மலாக பேச ஆரம்பிச்சிருப்பீங்க எல்லாருமே. ஸோ அவங்க வந்துட்டு டாட்டாலாம் கொடுக்குறாங்க. ஆஃப்டர் ஒரு 6 மந்த் இருக்கும். ஸோ 6 மந்த் கழித்து எல்லாருமே வந்துட்டு ஒரு கார்டனுக்குள்ளே விளையாடிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு முடிஞ்சால் பிடிடி அப்படின்ட்டு ஓடிட்டுருக்காரு. நீங்கள் உன்னை எப்படி பிடிக்கணும்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி அப்படிங்கிறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு கூப்பிட்டாடா, இந்த சின்ன பசங்களோட சேர்ந்து நம்மளும் வந்துட்டு ஓட முடியாது அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி உங்களுக்கு ஒரு பவர் இருக்குல்ல, ப்ளீஸ் ஆண்டி எனக்கு அன்றைக்கி மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கள், அவரை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ அந்த ஆண்டி வந்துட்டு சரி ஓகே ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய்ட்டு அவரை பிளாக் பண்ணிடுறாங்க. இந்த டைம் வந்துட்டு அந்த ஆண்டி கண்ணுக்கு தெரியவாங்கள்ல ஜிமினுக்கு. ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படி தப்பிச்சு போக தான் பார்க்குறாரு. அம்மா விடுங்கம்மா, மாட்டி விடாதீங்கம்மான்னு. ஸோ அந்த ஆண்டிக்கு பவர்லாம் இருக்கிறனால, ஒரு தடவை சிக்கிக்கடா, இல்லைனா அவன் என்னை டார்ச்சர் பண்ணுவாடா, கொஞ்சம் நேரம் நிம்மதியாக இருக்க விடுறீங்களா, ஏன்டா எல்லோரும் இங்கே வந்தீங்க, அங்கே இருக்க வேண்டியதானே, நான் நிம்மதியாக இருந்தேன் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா பயபில் நீங்களும் ஜிமினும் வந்துட்டு வீட்டையே அந்த காட்டுக்குள்ளே கட்டி இருந்திருப்பீங்க. ஸோ அம்மா கூடயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என் ஜிமின் வந்துட்டு அம்மா இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வீடு அந்த காட்டுக்குள்ளேயே கட்டியிருப்பீங்க. ஸோ முன்னாடியே வந்துட்டு அவங்களோட கலரெல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்படியே அழகாக கட்டி இருந்திருப்பீங்க. இப்போ அதனால தான் அவங்களுக்கு டெய்லி டார்ச்சராக இருக்கும் போல், டெய்லியும் ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க, டெய்லி என்னை துரத்தி காப்பாற்றுன்னு சொல்கிறாங்க. சை அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவங்களுக்கு. அப்புறம் ஒரு வழியாக வந்துட்டு ஜிமினை பிடிச்சி கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் ஜிமினா பிடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்களா எப்படி பிடிச்சேன், சிக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்படி தான் ஒரு கொஞ்சம் டேஸ் எல்லாம் செம்ம ஹாப்பியாக போகுது. உங்கள் மம்மியும் நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்க, ஜிமின் நல்லா பார்த்துக்குவார். ஸோ இந்த மாதிரி தான் டேஸ்லாம் செம்ம ஹாப்பியாக போயிட்டுருக்குது. ஆனால் சடனாக ஒரு நாள் நீங்கள் வந்துட்டு வரீங்க. ஸோ வந்து அந்த ஆண்டி உட்காந்துருப்பாங்க. நீங்கள் எப்படின்னா ஒரு ஊஞ்சல் மாதிரி எல்லாம் வச்சுருப்பீங்க, அந்த கல்லறைக்கு பக்கத்தில் சுத்தமாக சூப்பராக அழகாக வச்சுருப்பீங்க. அதை பார்த்தா கல்லறை மாதிரியே இருக்காது, அவ்வளோ அழகாக ஒரு சின்ன உட்கார பிளேஸ் மாதிரி ஏதோ டெக்கரேட்லாம் பண்ணி கொடுத்துருப்பீங்க. ஒரு சின்ன வீடு மாதிரியே கட்டி கொடுத்துருப்பீங்க அந்த இடத்துல, அந்த ஆண்டி அங்கே இருக்கிறதுக்காக. என்ன தான் அந்த எல்லா இடத்துல சுற்றினாலும் அவங்களுக்கான பிளேஸ் அதுதானே. ஸோ அந்த இடத்துல அழகாக வீடு மாதிரியே கட்டி கொடுத்துருப்பீங்க. இப்போ வந்துட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே அந்த ஆண்டிகிட்ட வரீங்க. ஆண்டி அப்படின்னு சொல்கிறீங்க. வந்துட்டியா, இன்றைக்கி என்ன கேம் வச்சுருக்கா, சரி ஓகே அவன் என்ன வருவான் பையன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் பையன் வேலைக்கெல்லாம் போகல, வீட்டில் தான் இருக்கார். சரி ஓகே இந்த 2ல் ஒன்று தொடங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. எதுக்கு பையன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டி தொடுங்க ஆண்டி அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு விரல் தொடுறாங்க. ஸோ தொட்டதுமே ஓ அம்மாவும் பையனும் ஒரே மாதிரி இருக்கிறீங்க அப்படிங்கிறீங்க. ஏய் முதல்ல விஷயத்த சொல்லி என்ன நாங்கள் ஒரே மாதிரி இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நான் பையனா பொண்ணான்னு கேட்டேன்,
அவரும் பொண்ணுன்னாரு. உங்ககிட்ட கேட்ட பையன் தான் பொண்ணானு, நீங்களும் பொண்ணுங்கிறீங்க. அப்போ உங்களுக்கு பேத்தி தான் வேணுமா, பேரன் வேணாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஒயன் அப்படின்னு சிரிக்கிறாங்க. என்ன ஒயன், ஆனால் எனக்கு பையன் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அந்த பக்கம் இந்த ஜிமின் வந்துடுறாரு. பாரு மம்மி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு, டேய் நிஜமா வா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒயன் கன்சீவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் போங்க, எனக்கு பையன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு, இல்லை மம்மி எனக்கு பொண்ணு தான் வேணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ஆண்டியும் பேத்தி தான் வேணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேர் சேர்ந்துட்டாங்க. நீங்கள் கோச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அதனால் அந்த ஆண்டி பார்த்துட்டு, டே அவளை சமாதானப்படுத்துடா முதல்ல, சரிம்மா உனக்கு பிடிச்ச மாதிரி பையனே ஓகேவா அப்படிங்கிறாங்க. ஆண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு ஜிம்மினை பார்த்து முறைச்சிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறீங்க அந்த பக்கம். அவர் வந்துட்டு போடாவா இருடி வரவன அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி துரத்திட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே ஓடுறீங்க. அந்த ஆண்டி இதை பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. இப்போ வீட்டுக்குள்ளே போனதுமே நீங்கள் அப்படியே கோச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. இந்த பக்கம் ஜிம்மின்ட்டு, எனக்கு பொண்ணு தான் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் பையன் அப்படிங்கிறீங்க. ஸோ 2 பேர் மாற்றி மாற்றி ஆர்கியூ பண்ணிட்டு ஸோ ஃபைனலாக வந்துட்டு நீங்கள் கோவப்படுறீங்க எங்களுக்காக. ஜிம்மின் வந்து, சரி ஓகே ஃபஸ்ட்டு பொண்ணு அப்புறம் பையன் ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. ஃபஸ்ட்டு பையன் அப்புறம் தான் பொண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ஆர்கியூமெண்ட் மறுபடியும் போகுது. ஆஃப் டேவே போகுது. அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக சமாதானம் ஆகிட்டு ஜிம்மின் கொஞ்சம் கோச்சிட்டு பவுட்லிப்பெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. சரி ஜிம்மினா, எதுவாக இருந்தாலும் ஓகேவா, நீ நான் நினைக்கிறதுல எதுவும் கிடையாதுல்ல, ஸோ எந்த குழந்தை பிறந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. ஸோ அவர் வந்துட்டு, அப்போ எனக்கு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ஃபார்ம் ஆகிருக்கிறதுக்கு அப்புறமே வந்துட்டு அவர் வந்துட்டு பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசிகிட்டே இருப்பார். அப்புறம் அப்பா வந்து இந்த மாதிரி இருந்தேன், அம்மா வந்து இந்த மாதிரி பண்ணாங்க, காப்பாற்றினாங்க, லைஃப்பை மாற்றினாங்கன்னு கதையாக சொல்லிகிட்ருப்பாரு. நீங்கள் எத்தனை நாளைக்கு ஒரே கதையை சொல்லுவீங்க ஜிமின், குழந்தைக்கே போர் அடிச்சிடும், அவளுக்கு மட்டும் இப்போ பேச முடிஞ்சால் உங்களை கட்ட வார்த்தையில் கூட திட்டிருப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சொல்லவும் ஜிமின்ட்டு, வாய் முடி நீ, நான் என் பொண்ணுக்கிட்ட பேசியிருக்கேன், உன்கிட்ட பேசலடி அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் தலையிலேயே கொட்டிட்டு, உன் பொண்ணுகிட்ட பேசினா போய் தனியாக உட்காந்து பேசு, ஏன் என்கிட்ட பேசி என் வயிற்றுக்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கா, அது ஏன் வயிறு அப்படின்னு நீங்கள் சொல்லவும், உன் வயிறு தான் ஆனால் உள்ளக்கிறது என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. இப்படி தான் ஒரு கொஞ்சம் டேஸ்லாம் போகுது. அதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர் 1 இயர் ஆஃப்டர் 10 மந்த் கழிச்சு பேபியும் வந்துட்டு பார்ன் ஆகுது. ஸோ ஜிமினும் அவரோட அம்மாவும் ஆசைப்பட்ட மாதிரி பொண்ணு தான். நீங்கள் தான் வந்துட்டு இவங்க ஆசைப்பட்ட மாதிரி பொண்ணு, அப்போ பையன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் அந்த குழந்தை அழகாக சிரிக்கிறா. ஸோ உங்களை பார்த்து மட்டும் தான் சிரிக்கிறா. அதை பார்த்து உங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பத்தியா என் பிள்ளை சும்மா பொண்ணுன்னு எத்தனை நாள் டெய்லி அவட்ட பேசியிருப்பேன், என்னை பார்த்தா சிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படி போக்கு காட்டிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு, குழந்தை நீ பாரு பேபி, அப்பா பார்த்து சிரி, அவளை பார்த்து சிரிக்காத, நான் தான் உங்கள்கிட்ட டெய்லியும் பேசுவேன், அவள் உன்னை திட்டிகிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே வந்துட்டு அவங்க 2 பேரும் சண்டை மூட்டுற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி தான் லைஃப் வந்துட்டு செம்ம ஹாப்பியாக போகுது. பேபியெல்லாம் பார்ன் ஆனதுக்கப்புறம் அந்த பாட்டிமாவுக்கும் செம்ம ஹாப்பி. எப்படியோ அது வழியாக என்னை பாட்டி ஆக்கிட்டீங்க ஆன்ட்டிலேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் என்ன, அவ்வளோ பெரிய பிக் மாஃபியா அவர் வந்துட்டு மாஃபியாவே விட்டுட்டு வெறும் பிஸ்னஸ் மட்டும் பண்ணுறாரு. ஸோ பிஸ்னஸும் வந்துட்டு சும்மாலாம் கிடையாது, வேர்ல்டு லெவலில் தான் அவரோட பிஸ்னஸ் அப்போவே இருந்துச்சு. ஸோ இன்னும் வந்துட்டு இப்போ நிறைய இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபுல்லாக எல்லா கண்ட்ரி கவர் பண்ணுற மாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு, ஒன்றில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால. ஸோ வேர்ல்டுலேயே நம்பர் 1 கம்பெனி வந்துட்டு பார்க் குரூப் ஆஃப் கம்பெனி தான். ஸோ நல்லா செம ஹாப்பியாக போயிட்டு இருக்குது லைஃப்லாம். ஒரு ஆஃப்டர் 5 இயர்ஸ் கழிச்சு வந்து எப்படின்னா உங்களோட வீட்டில் நீங்கள் கத்தி இருக்கிறீங்க, அடியே ஜிம்மி அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. ஸோ இந்த பக்கம் ஜிம்மி வந்துட்டு, என்ன அப்படின்னு கேட்குறாரு. என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பார்த்தீங்களா ஜிமினா அப்படின்னு கத்துறீங்க. என்னடி பண்ணாவ, குழந்தைடி 4 வயசு தான் ஆகுது, எது கத்துற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறீங்க. பார்த்தா பெட்டில் உச்சா போய் வச்சுருப்பா. குழந்தை தானே பெண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. குழந்தை தானா, நீங்களே அதை சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுறீங்க. அவர் கையில் வந்துட்டு ஏதோ துணியெல்லாம் கொடுத்துட்டு. ஸோ அவர், அடப்பாவீங்களா, நான் சுத்தம் பண்ணுமா, நான் எவ்வளோ பெரிய மாஃபியா, கடைசியில் பஜ்ஜி சுட வச்சா ஃபஸ்ட்டு, இப்போ பாத்ரூமை க்ளீன் பண்ண வச்சிட்டா. நிஜமினா நீ மாஃபியாலே எடுத்துருக்கலாம்டா, எதுக்கு தான் இவ்வளோ பார்த்தியோ, இப்படி ஆயிடுச்சு உன் லைஃபு அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு அந்த ஸ்டைனில் அந்த உச்சா பேச்சிருப்பால பாப்பா அதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. க்ளீன் பண்ணி முடிச்சதுமே எந்திரிச்சு அப்போ தான் அப்படியே குனிஞ்செல்லாம் க்ளீன் பண்ணியிருப்பார். அப்பாடான்னு சொல்லிட்டு முதுகெல்லாம் வலிக்கும்ல. ஸோ அப்படியே எந்திரிச்சு நேராக ஸ்ட்ரைட்டாக நின்று இப்படி லைட்டாக பெண்ட் பண்ணிகிட்ருப்பார். கரெக்டாக ஜிம்மி வந்திருப்பா, வந்து டாடி அப்படின்ட்டுருப்பா. அச்சோ ஒடியா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டுப்பார். என்னதான் அப்படி இப்போ இதாக இருந்தாலுமே குழந்தை மேலே இருக்கும் நம்ம பாசம் இல்லையா. ஸோ வந்துட்டு அப்படியே அழகாக தூக்கிட்டுருப்பார். ஸோ தூக்கிட்டு பேசிகிட்டு இருக்க சட்டையிலே வந்துட்டு உச்சா மறுபடியும் போயிட்டா. என்னடா ஒரு மாதிரி சூடாக இருக்குது அப்படின்ட்டு தொட்டு பார்ப்பாரு, ஈரமாக இருக்கும். ஸோ ஜிம்மின் அப்படியே ஜிம்மியை பார்த்துட்டு,
சிம்மி அப்படிங்கிறாரு. அவள் அப்படியே அழகாக க்யூட்டாக சிரிக்கிறா. டேடி நான் தான் அப்படிங்கிறா. அடியே அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் லைட்டாக கோவமாக பேசுகிற மாதிரி சும்மா செல்லமாக கோவமாக பேசல. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருப்பார். அதுக்குள்ளே அவள் வந்துட்டு மம்மி தான் போக சொன்னான் அப்படின்னு சொல்லிடுறா. எது அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், மம்மி தான் டேடி மேலே ஏறி உட்காந்து உச்சாப்பான்னு சொல்லி கொடுத்தாங்க, அதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு இறங்கி கொடுக்கணுன்னு ஓடிடுறா. ஸோ அவள் அங்கே ஓடி போய்ட்டு விளையாடிட்டு இருக்கிறா தனியாக ஊஞ்சலில் உட்காந்துட்டு. அவளுக்கு தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல், பட் பக்கத்தில் வந்துட்டு அவங்க பாட்டி உட்காந்துருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பயம் இல்லை. அவள் எங்கே வெளில விளையாடினாலும் பாட்டி பார்த்துப்பாங்க, அந்த ஆண்டி பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயம் இருக்காது. ஸோ அவள் உட்காந்து ஊஞ்சல் விளையாடிட்டு இருக்கிறா. இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு அப்படியே நின்று வராரு. ஸோ வந்து ஏய் என்னடி குழந்தைகிட்ட சொல்லி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உங்களுக்கு செம்ம சிரிப்பாக இருக்குது. அவர் அப்படியே ஒரு மாதிரி நினச்சி போய் வந்திருப்பார். என்ன நல்லா இருக்கா ஜிமினா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்னடி 4 வயசு ஆகுது, அந்த பிள்ளைய போயிட்டு அப்பா மேலே வச்சப்போ சொல்கிறேன், சோ என்னடி இப்படி பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் ஏன் 4 வயசு ஆனால் என்ன 10 வயசு ஆனால் என்ன, நான் அப்படி தான் சொல்லுவேன். எப்போ பார்த்தாலும் நானே தானே க்ளீன் பண்ணுறேன், அப்புறம் ஒரு நாளாவது நீ பண்ணாதானே உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஜிமின் பார்த்து சிரிக்கிறீங்க. ஸோ இங்கே ஜிமின் வந்துட்டு ஐயோ ஸ்மெல்லு வருது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஸ்மெல்லு வருதா, அன்றைக்கி அவள் என் மேலே உச்சா போனப்போ என்ன சொன்னேன், நம்ம குழந்தை உச்சா போனால் மணக்கும் நீ தானே சொன்னேன், அப்போ உனக்கு மட்டும் என்ன மணக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஸ்மெல் பண்ணி பாருன்னா அவரோட டிஷர்ட் தானே போட்டிருப்பாரு. ஸோ அந்த டிஷர்ட் அப்படியே லைட்டாக கொஞ்சம் மேலே தூக்கிற மாதிரி தூக்கி அவரோட மூஞ்சியில் வச்சு தேய்ச்சி விட்டுறீங்க. அவ்வளோதான் அவருக்கு அடியே அப்படின்னு கத்துவார். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் குடுன்னு ஓடிருப்பீங்க. ஸோ உங்களை தட்டிகிட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே கூட ஓடுறீங்க, ப்ளீஸ்டா விட்டுடா இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ஜிமின் விடுற மாதிரி இல்லை. உன்னை சும்மா விட மாட்டேன் பிமி அப்படிங்கிறாரு. நீங்கள் ப்ளீஸ் ஜிமின் சாரி அப்படின்ட்டு ஓடுறீங்க. பட் அட் எண்ட் நீங்கள் வந்துட்டு சிக்கிறீங்க நல்லா வசமாக. ஸோ ஜிமின் அப்படியே உங்களை பிடிச்சி தூக்கிடுறாரு. ஸோ தூக்கிட்டு என்ன பண்ண நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சாரிடா ப்ளீஸ் நான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுறீங்க. ஆனால் ஜிமின் வந்துட்டு அந்த டிஷர்ட் அப்படியே தூக்கிட்டு உங்கள் மூச்சிக்கிட்டு வராரு. நீங்கள் ப்ளீஸ் வேணாம் அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் இல்லை, நீ என்ன பண்ணி அதை உனக்கு பண்ணியே தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அந்த டிஷர்ட் திரும்ப உங்கள் மூஞ்சில் தேய்கிறதுக்கு தான் வராரு. நீங்கள் ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லி கெஞ்சிறீங்க. பட் ஜிமின் விடுற மாதிரி தெரியல. அவர் ரொம்ப கொஞ்சம் க்ளோஸாக கொண்டு வரவும் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு கொஞ்சம் லைட்டாக எக்கி ஜிமின் கணத்தில் கிஸ் பண்ணிடுறீங்க. ஸோ பைபிள் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரீஸ் ஆகிடுது. ஜிமினுக்கு வந்துட்டு இது எதிர்பார்க்கல. ஸோ அந்த டைமில் ஸோ டக்குன்னு நீங்கள் இந்த மாதிரி கிஸ் பண்ணுவோம். அவர் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி லைட்டாக ஃப்ரீஸ் ஆன மாதிரி நிற்கிறாரு. நீங்கள் இதாண்டா கேப்பு சமயம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தெரிச்சு ஓடிடுறீங்க. ஸோ ஆஃப்டர் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அவருக்கு ரியலைஸ் ஆகுது, அடிக்கல் என்ன பண்ணி வச்சுருக்கா பாரு, மறுபடியும் என்னையே தான் போங்க பண்ணுறா இவ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி வெக்கம் வேறு வருது. இதில் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் அந்த பால்கனியில் நின்று ஜிமினாவை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அவர் இருந்துட்டு என்ன இவ சண்டை போட்ட டைமில் கூட திடீர்னு கிஸ் பண்ணுறா, ஆனால் இந்த ஃபீல் கூட நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பார்த்துட்டு சிரிச்சிட்டே இருக்காரு. அப்படி நீங்களும் அங்கேருந்து மேலேருந்து ஜிமினுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ளையிங் கிஸ் கொடுப்பீங்க. ஸோ அந்த டைமில் ஜிமின் வந்துட்டு உங்களை பார்க்குறப்போ டக்குன்னு அவருக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வருது. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் எப்படி பார்த்துருப்பாரு, ஒரு ஆக்சிடெண்ட்டில் தானே, அதாவது நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்திருக்கும். அந்த டைமில் அவர் கார் ஃபாஸ்ட்டாக ஓட்டு வந்துருப்பாரு. அந்த டைமில் நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ டக்குன்னு அவருக்கு அந்த ஞாபகம் வருது, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹாப்பியான லைஃப்பை கொடுத்தது நீ தானே அப்படிங்கிற மாதிரி உங்களை அப்படியே பார்த்துட்டே நின்றுருக்காரு. நீங்கள் என்னை இந்த அளவுக்கு ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ண வைக்கிறது நீங்கள் தானே அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி தான் 2 பேரும் பேசிக்கல, அவ்வளோ டிஸ்டன்ஸில் நிற்கிறீங்க. பட் இருந்தாலும் உங்களோட மனசுக்குள்ளே வந்துட்டு 2 பேரும் ஒரே விஷயத்தானே நினைக்கிறீங்க. 2 பேரும் வந்துட்டு மாற்றி தேங்க்ஸ் சொல்லிக்கிறீங்க. ஓகே டியர். ஸோ இந்த ஒன் ஷாட்டை 3 ஷாட் போட்டேன், பரவாயில்ல. ஓகே, இந்த ஒன் ஷாட்டை இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு வேறு தெரியல. ஓகே டே. ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சொல்லுங்கள், ஓகேவா? சட்டா நான் இன்றைக்கி கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ண முடியாதுங்க டியர். ஏன்னா இதை நான் சண்டேவே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எந்த கமெண்ட்டும் நான் மண்டே பார்த்துருக்க முடியாது. ஸோ நாளைக்கு மண்டே பார்க்க முடியாது, அதனால் ரிப்ளை பண்ண முடியல, மன்னிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான். ஓகே, ஸ்டோரி பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். சட்டா.